வாங்கம்மா வாங்க வாங்க ஐயா வாங்க வாங்கம்மா வாங்க வாங்க ஐயா வாங்க கீரை வெறும் 10 ரூபா தான் வாங்கம்மா வாங்க. கீரைக்காரரே என்னம்மா கீரை வேணுமா? ஆமாம் 2 கட்டு தாங்க. சரிங்கம்மா எடுத்துக்கோங்க. கீரை ரொம்ப சூப்பராக இருக்கு. எங்கள் தோட்டத்து கீரையாச்சு நல்லா தானே இருக்கும். சரி நான் போயிட்டு வரேன் கீரைக்காரரே. கீரை வாங்கம்மா வாங்க வாங்க ஐயா வாங்க கீரை வெறும் 10 ரூபா தான் வாங்கம்மா வாங்க. கீரைக்காரரே என்னம்மா கீரை வேணுமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். என் பொண்ணு வயிற்று வலின்னு துடிக்கிறா. எதனா ஆட்டோ இருந்தால் கூப்பிடுங்க, ஹாஸ்பிட்டல் போகணும். என்னம்மா இந்த சாதாரண வயிற்று வலிக்கெலாம் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போவீங்களா? வேற எங்கே போகிறது கீரைக்காரரே? என்கிட்ட நிறைய பச்சை இருக்குது, இதை அரைச்சி தர. இதை சாப்பிட்டே உங்கள் பொண்ணோட வயிற்று வலி பறந்து போயிடும்மா. ஓ அப்படியா கீரைக்காரரே? ஆமாம்மா. சரிங்க கீரைக்காரரே, பரவாயில்லம்மா எடுத்துக்கோங்க. நான் போயிட்டு வரேன் கீரைக்காரரே. அப்பாடா எல்லா கீரையும் வித்தாயிடுச்சு. இப்போ இந்த மரத்தோட நேரில் படுத்து தூங்க வேண்டியதுதான். அப்பாடா என்ன ஒரு அற்புதமான மரம். இந்த மரத்தோட நிழலே போதும் போல. இனிமே எங்கேயே படுத்து தூங்கலாம். பத்து வருடங்களுக்கு பிறகு கீரை வாங்கம்மா வாங்க வாங்க ஐயா வாங்க வாங்கம்மா வாங்க. ஐயோ இங்க ஒரு மரம் இருந்துச்சு, எங்க அந்த மரத்தை காணோம்? அதோ ஒருத்தர் வராரு, அவரை கேட்போம். நான் பொல்லாதவன், பொய் சொல்லாதவன். இப்ப தம்பி இங்க ஒரு மரம் இருந்துச்சு, அந்த மரத்தை நீ பாத்தியாப்பா? என்னது மரமா? மரம்லாம் எனக்கு எங்க இருக்க தெரியாது. எனக்கு பால் எங்க இருக்க மட்டும் தான் தெரியும். சரிப்பா நீ போயிட்டு வாப்பா. சரி நான் போயிட்டு வரேன். அங்க ஒரு பாப்பா வருது. ஏய் பாப்பா எங்க போறீங்க? நாங்களா தாத்தா? நாங்க ஃபீனிக்ஸ் மாலுக்கு போறோம். என்னது ஃபீனிக்ஸ் மாலா? அப்படின்னா என்ன பாப்பா? ஐயோ அது கூட தெரியாதா? அது ஒரு பெரிய பில்டிங். அங்க சாக்லேட், ஐஸ்கிரீம், பீஸா, பர்கர் எல்லாமே வாங்குவோமே. எங்க பாப்பா உன் பல்ல காட்டு. என்ன பாப்பா உன் பல்லு இவ்வளோ சத்தியா இருக்கு? அது எப்படி தாத்தா உங்க பல்லு மட்டும் சூப்பரா இருக்கு? நான் டெய்லியும் ஆலங்குச்சி வச்சு பல்லு வளர்க்குறேன், அதனாலதான் என் பல்லு சூப்பரா இருக்கு பாப்பா. ஓ அப்படியா தாத்தா? தாத்தா தாத்தா நாங்க இப்பி நூடுல்ஸ் கூட வாங்குவோமே. என்னது இப்பி நூடுல்ஸா? அதனால தான் பாப்பா நீ நூடுல்ஸ் மாதிரியே இருக்க. நீ அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. நீ காய்கறி, ராகி, கீரை, விதைகள் இதெல்லாம் சாப்பிட்டா உன் உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும். ஓ அப்படியா தாத்தா? ஆமாம் கண்ணுமா, உனக்கு ஞாபகம் இருக்கா? 10 வருஷத்துக்கு முன்னாடி உன் பொண்ணு வயிற்று வலியில் துடிக்கிறியான்னு சொன்னியே, நான் பச்சையில் அரைச்சி கொடுத்தேன். உனக்கு ஞாபகம் இருக்காமா? ஆ ஞாபகம் இருக்கா ஐயா? அம்மா இங்கே ஒரு மரம் இருந்துச்சா, எங்கம்மா அந்த மரத்தை காணோம்? ஆமாங்க ஐயா, அந்த மரத்தெல்லாம் வெட்டிட்டு பில்டிங் கட்டிட்டாங்க. ஐயோ கடவுளே, அதனால தான் சொல்கிறது வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கணும்னு. இது என்கிட்ட மட்டும் சொல்லி என்ன பையன் ஐயா? இது நம்ம எல்லார்கிட்டையும் சொல்லணும். ஃபஸ்ட்டு நம்ம 3 பேர் செய்வோம்,
அதுக்கப்புறம் நம்மளை பார்த்துட்டு இது எல்லாருமே செய்வாங்க. சரிங்க ஐயா. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். நன்றி.